வணக்கம். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் பனையூரில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் தற்பொழுது அதிகாரப்பூர்வமாக இணைந்திருக்கிறார். கடந்த 2 நாட்களாகவே தொடர்ந்து பேசுபொருளாக இருந்து வந்தவர் செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட பின்பு தொடர்ந்து அமைதி காத்து வந்த நிலையில் கடந்த 30ஆம் தேதி பார்த்தோமெனால் பசுமன் முத்துராமலிங்கர் தேவர் ஜெயந்தியில் அவர் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகருடன் இணைந்து செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டார். அதற்கு பின்பு சசிகலா அவர்களையும் சந்தித்து பேசியிருந்தார். இந்த நிலையில் அவருடைய அடிப்படை உறுப்பினர் பொறுப்பானது அதிமுகவிலிருந்து பறிக்கப்பட்டது. இந்த நிலையில் தற்பொழுது அவர் தாவேகாவில் சேரக்கூடிய அந்த முடிவினை எடுத்திருக்கிறார். நேற்று பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயின் அலுவலகத்தில் அவரை சந்தித்து செங்கோட்டையன் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. செங்கோட்டையன் தாவேகாவில் இணைகிறார் என கடந்த 2 நாட்களாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. செங்கோட்டையனை தாவேகாவில் இணைக்கும் பணியை ஆதவர்ஜுனா அவர்கள் செய்து வந்திருந்ததாக சொல்லப்பட்டது. இந்த நிலையில் நேற்று கோவையிலிருந்து சென்னை வந்த செங்கோட்டையன் பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ், பெங்களூரு புகழேந்தி உள்ளிட்டோரை சந்தித்து பேசியிருந்தார். தொடர்ந்து காலை 11:30 மணி அளவில் வீட்டில் இருந்து புறப்பட்ட செங்கோட்டையன் தலைமைச் செயலகம் வந்து அப்பாவிடம் தனது ராஜினாமா கடிதத்தையும் கொடுத்திருந்தார். அதற்கு பின்பு சேகர் பாபு அவர்களையும் செங்கோட்டையனிடம் பேசியிருந்தார். இதனால் செங்கோட்டையன் திமுக இழுக்க பார்க்கிறது எனும் பேச்சும் அடிபட்டது. இந்த நிலையில்தான் பட்டினப்பாக்கம் அலுவலகத்திற்கு பிற்பகல் 1 மணி அளவில் விஜய் வந்திருந்தார். எம்எல்ஏக்கள் விடுதியில் இருந்த செங்கோட்டையன் பட்டினப்பாக்கம் சென்று விஜய் அவர்களுடன் ஆலோசித்தது குறிப்பிடத்தக்கது. சுமார் 2 மணி நேர ஆலோசித்ததற்கு பின்பு நேற்று செங்கோட்டையன் அவர்கள் புறப்பட்டு சென்ற நிலையில் இன்று அவருடைய ஆதரவாளர்கள் மற்றும் அவர் தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். அவருக்கு தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொறுப்பானது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் புசி ஆனந்த் அவர்களுடன் இணைந்து செயல்படுவார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று கோவை, திருப்பூர், ஈரோடு, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்கள் அதாவது கொங்கு பகுதிகளுக்கான அந்த பொறுப்பாளர் பொறுப்பும் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே திமுகவை பொறுத்தவரை செந்தில் பாலாஜி அவர்கள் கொங்கு பகுதிகளில் கோலோச்சி வரக்கூடிய நிலையில் தாவேகாவை முகமாக செங்கோட்டையனை மாற்றக்கூடிய முயற்சியாக இது பார்க்கப்படுகிறது. தற்பொழுது கொங்கு பகுதிகளை பொறுத்தவரை செங்கோட்டையன் செந்தில் பாலாஜி என்று கொண்டு செல்வதற்கும் தாவேகா திட்டமிடப்பட்டிருக்கிறது. நீண்ட காலம் அனுபவம் உடையவர், அரசியலில் 50 ஆண்டு காலம் தொடர்ந்து அவர் பயணித்து வரக்கூடியவர். இதனால் அவருடைய அரசியல் அனுபவத்தினை தங்களுடைய கட்சிக்கு பயன்படுத்திக் கொள்ள விஜய் அவர்கள் திட்டமிட்டிருக்கிறார். அதன் ஒரு பகுதியாகத்தான் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் தாவேகாவில் இணைக்கக்கூடிய இந்த நிகழ்வானது நடந்து வருகிறது. அவருக்கு ஒரு முக்கிய பொறுப்பும் அளிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்று இவருடைய இணைப்பிற்கு பின்பு அவர் என்ன பொறுப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது என்பது அதிகாரப்பூர்வமாக தாவேகா தரப்பில் அளிக்கப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. 4 மாவட்டங்களுக்கு அமைப்பு பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பும் அவருக்கு அளிக்கப்பட இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது அவர் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் 100 பேர் இணைக்கக்கூடிய அந்த நிகழ்வு தாவேகா தலைமை அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்விற்கு ஊடகங்களுக்கு அனுமதி இல்லை. தாவேகா தலைமை கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் மட்டுமே அந்த அலுவலகத்திற்கு உள்ளே சென்றிருக்கிறார்கள். ஆதவர்ஜுனா, சிடி நிர்மல்குமார், பொருளாளர் வெங்கட்ராமன் உள்ளிட்டோர் உள்ளே வந்து சென்றிருக்கிறார்கள். விஜய் அவர்களுடன் தற்பொழுது செங்கோட்டையன் அவர்கள் பேசி வருகிறார். தற்பொழுது தாவேகாவிற்கு முதன் முறையாக ஒரு அரசியல் அனுபவம் வாய்ந்த தலைவர் சேர்ந்திருப்பது அவர்களுக்கு ஒரு கூடுதல் ஒரு பலத்தை கொடுக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை விஜய் அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை திட்டமிடுவதிலும் அதே போன்று பொதுமக்களை சந்திப்பதிலும் இருந்த குறைபாடுகள் நீக்கப்படும் என தெரிய வருகிறது. ஏனென்றால் இதற்கு முன்பு ஜெயலலிதா அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை இவர் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். அந்த அனுபவத்தை வரக்கூடிய காலங்களில் விஜய் அவர்களுக்கும் இவர் தருவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று கொங்கு பகுதிகளில் ஏற்கனவே இளைஞர் பட்டாசு இருக்கிறது. ஆனால் ஒரு தெரிந்த முகம் இருந்தால் அதை ஈஸியாக அறுவடை செய்வதற்கு எளிதாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தை முன்வைத்து தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களுடைய இணைப்பும் பார்க்கப்படுகிறது. புதிய பாதையில் தற்பொழுது செங்கோட்டையன் பயணிக்க இருக்கிறார். ஏற்கனவே அவர் ஜெயலலிதா, எம்ஜிஆர் உள்ளிட்ட தலைவர்களுடன் பயணித்த நிலையில் தற்பொழுது 50 ஆண்டுகளுக்கு பின்பு பார்த்தோம்னால் விஜய் அவர்களுடன் அவர் பயணிப்பது ஒரு இளைஞருடன் பயணிக்க இருப்பதும் முக்கிய பேசுபொருளாக மாறி இருக்கிறது. தற்பொழுது வரை அஇஅதிமுக இதற்கு எதிர்வினை ஆற்றவில்லை. திமுகவும் இதை பார்த்தோம்னால் அமைதியாக கவனித்து வருகிறது. தொடர்ந்து அதிமுக தரப்பில் அடுத்தடுத்து எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மனோஜ் பாண்டியனை தொடர்ந்து தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களும் தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். இது அதிமுகவிற்கு ஒரு பலவீனமாக பார்க்கப்படுகிறது. ஆனாலுமே கூட எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை தற்பொழுது வரை அவர் தொடர்ந்து அமைதி காத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்த கட்டமாக பார்த்தோம்னா வரும் 30ஆம் தேதி இபிஎஸ் அவர்கள் கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கக்கூடிய நிலையில் அதற்கு முன்பாகவே செங்கோட்டையன் அவர்கள் தற்பொழுது தாவேகாவில் தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார்.
இது பார்த்தோம்னால் தன்னை கட்சியை விட்டு நீக்கியது அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை அளித்திருக்கிறது. 50 ஆண்டு காலம் கட்சியில் பயணித்த என்னை எந்த ஒரு விளக்கமும் கேட்காமல் எப்படி கட்சியிலிருந்து நீக்கலாம் என்ற ஒரு மன வருத்தத்தில் தான் தற்பொழுது அவர் தாவேகா என்ற ஒரு புதிய முடிவை எடுத்திருக்கிறார். திமுகவும் அவரை இணைக்க வேண்டும் என்ற முயற்சி மேற்கொண்ட நிலையில் அவர் திமுகவை தவிர்த்து தற்பொழுது தாவேகா என்ற ஒரு புதிய பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார்.